செய்திகள் தொடர்கின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை மத்திய அரசு ரத்து செய்ய முன்வர வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜீவ் கொலை வழக்கு தூக்கு தண்டனை கைதிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஸ்ரீபெரும்புத்தூர் சம்பவத்திற்கும் இம்மூவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் சிறையில் இவர்கள் பெரும் வேதனை அனுபவித்து வருவதாகவும் கூறினார். எனவே மத்திய அரசு இவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் சம்பவத்தில் எள்ளளவும் தொடர்பில்லாது 20 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே நரக வேதனையை அணிவித்துள்ள இந்த 3 உயிர்களை காக்க முழக்கம் எழுப்புகின்ற தொடர் முழக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எனவே மத்திய அரசு இந்த தண்டனை ரத்து செய்ய முன்வர வேண்டும். எத்தனையோ வழக்குகளில் கருணை மனு தள்ளுபடி செய்து மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு மத்திய அரசு அதை தடை கொண்டு வந்து ஸ்டே கொடுத்து மரண தண்டனை நிறுத்தி வைத்து பின்னர் ரத்து செய்திருக்கிறது. அதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இதற்கு பல முன் உதாரணங்கள் இருப்பதாகவும் பழ நெடுமாறன் தலைமையில் உயிர்காப்பு இயக்கம் என்று தொடங்கப்படுவதாகவும் வைகோ அப்போது தெரிவித்தார். நீலகிரியில் ரெட்லீஃப் மலர் சீசன் தொடங்கியுள்ளதால் அதை காண சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் நீலகிரி மாவட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் இம்மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை பூங்காக்களிலும் பல புதிய மலர் செடிகள் நடவு செய்து பொலிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது இத்தாலி நாட்டிலிருந்து மலை பிரதேசங்களில் மட்டும் வளரும் தன்மையுடைய ரெட்லீஃப் வகை செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகை செடிகள் சாதாரணமாக பச்சை நிறத்தில் இருக்கும் முதல் 4 மாதத்திற்கு இதன் நிறம் சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், வெள்ளை ஆகிய வண்ணங்களில் மாறும். இந்த வகை செடிகள் பார்ப்பதற்கு மலர்கள் போன்று பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்குவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த செடிகளை பார்ப்பது கண்களுக்கும் மனதிற்கும் இதமாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். சுங்கவரி கட்டணம் மற்றும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் நடந்து வரும் வேலை நிறுத்தத்தில் பங்கு கொண்டனர். இதில் கடலூர், சிதம்பரம், பண்ருட்டி, விருதாச்சலம், திட்டக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 15,000 லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. மேலும் இதில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கடலூர் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த வேலை நிறுத்தத்தால் கடலூர் பகுதியில் இருந்து வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படாமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. பழனியில் ஊர்காவல் படை அலுவலகம் திறப்பு விழா காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள துணை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் ஊர்காவல் படைக்கென்று தனி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். ஊர்காவல் படை என்பது காவல்துறையினருக்கு இடர்பாடுகள் ஏற்படும் சூழ்நிலையில் மிகவும் உதவிகரமானதாக உள்ளது படை என்றும், காவல்துறையின் பற்றாக்குறையால் ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட உன்னதமான பிரிவே ஊர்காவல் படை என்று மாவட்ட கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்தார். இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினரும், காவல்துறையினரும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 2வது அனல் மின் நிலையம் முன்பாக மேற்கு வாகிலை மூடிய நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் நேற்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 2வது அனல் மின் நிலையத்தில் மேற்கு வாகில் உள்ளது. ஊமங்கலம், ஊதங்கால், மேலக்குப்பம் உள்ளிட்ட அப்பகுதியில் உள்ள பல கிராமங்களிலிருந்து பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த வாகில் வழியாகத்தான் பணிக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் இந்த வாகிலை அனல் மின் நிலையம் கட்டுமான பணி முடியும் வரை திறந்திருக்க என்எல்சி நிர்வாகம் ஒப்புக்கொண்ட நிலையில் தற்சமயம் இந்த மேற்கு வாகிலை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து 2வது அனல் மின் நிலைய விரிவாக்க வாகில் முன்பு வேலைக்கு செல்ல மறுத்து போராட்டம் நடத்தினார்கள். இதுகுறித்து அங்கு போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5 ஆண்டு சட்டப்படிப்பு படித்த பின்னரும் ஒரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. இவ்வாறு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது தேவையற்றது என்று வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகம் முன்பு நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
பின்னர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் மாணவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாகியிருந்த அதன் இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பாசி நிதி நிறுவனம் இயங்கி வந்தது. இந்நிறுவனம் மூலம் சுமார் 1600 கோடி ரூபாய் வரை பொதுமக்கள் பணத்தை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்நிறுவன இயக்குநர்கள் கதிரவன், மோகன்ராஜ் மற்றும் கமலவள்ளி ஆகியோர் தலைமறைவாகினர். மேலும் இந்த மோசடியில் ஏராளமானோர் ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து தலைமறைவாகியிருந்த இயக்குநர்களை பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்த நிலையில் அசாம் மாநிலத்தில் 3 பேரையும் சிபிஐ போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர்களிடமிருந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதோடு சிபிஐ அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தியும் 7 நாள் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து கதிரவன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மோகன்ராஜ் மற்றும் கமலவள்ளியும் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. நான் பாசியில் 2008-9 நான் பணம் போட்டேன். ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் அவங்க 30% வரல எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னாங்க, மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதை நம்பி நானும் போட்டேன். ஏஜென்ட் பேஜெல்லாம் போட்டேன். ஆனால் அது கொஞ்சம் நாளில் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ சிபிஐ இந்த கேஸ் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சிபிஐ அவங்களை அவ்வளோ தூரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது தான் எங்களுக்கே ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தனிப்படை போலீசார் 18 மணி நேரத்தில் 11 பேரை கைது செய்துள்ளனர். ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தவர் சுரேஷ். இவர் மூக்காண்டப்பள்ளியில் வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதேபோல் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள முனிப்போயன் தொட்டி கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முனிரம்மா உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். அடுத்தடுத்து நடந்த கொலை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் தனிப்படை போலீசார் அதிரடி நடவடிக்கையில் 2 இடங்களில் நடந்த கொலை சம்பவத்தில் 11 பேரை போலீசார் 18 மணி நேரத்தில் கைது செய்தனர். மேலும் இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து ஆயுதங்களும் ரொக்கப்பணம் 50,000 பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் திமுக ஒன்றிய செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த கட்டிடத்தினை காவல்துறையினர் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேட்டு தெருவில் 30 லட்சம் மதிப்புள்ள கடைகளுடன் கூடிய பெரிய கட்டிடம் ராமசாமி என்பவருக்கு சொந்தமாக இருந்தது. இதில் ஒரு பகுதியில் வாடகைக்கு வந்து திமுக அலுவலகம் நடத்தி வந்த ஒன்றிய செயலாளர் கணேசன் என்பவர் இந்த கட்டிடத்தை ஆக்கிரமித்து தனதாக்கிக் கொண்டார். பின்னர் ராமசாமி நீதிமன்றத்தில் முறையிட்டதில் இடத்தை காலி செய்து ஒப்படைக்குமாறு கணேசனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் கணேசன் இடத்தை காலி செய்யாது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பி வந்தார். இப்போது ராமசாமி மீண்டும் காவல்துறையில் புகார் செய்ததன் பேரில் போலீசார் தலையிட்டு அந்த இடத்தை மீட்டு உரிமையாளர் ராமசாமியிடம் ஒப்படைத்தனர். ஆப்கனில் இங்கிலாந்து கலாச்சார மையம் மீது தாலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல், 9 பேர் பரிதாப பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.